ஜூன் மாத ஜிஎஸ்டி 1.74 லட்சம் கோடி ரூபாய் வசூலாகி உள்ளது. ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்றது. ஜிஎஸ்டி கடந்து வந்த பாதை குறித்து தற்பொழுது பார்க்கலாம். ஒரே நாடு ஒரே வரி ஒரே சந்தை என்ற முழக்கத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. மாநில அரசுகள் வசூலிக்கும் வரிகளை ஒருங்கிணைத்து ஜிஎஸ்டியாக அமல்படுத்துவதால் நிறுவனங்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் பலவித பலன்கள் கிடைக்கும் என்று மத்திய அரசால் அப்போது கூறப்பட்டது. ஜிஎஸ்டி வரியால் மாநிலங்களுக்கு ஏற்படும் இழப்பை முதலில் 5 ஆண்டுகளுக்கும் பிறகு அதற்கேற்பவும் இழப்பீடு வழங்கப்படும் என சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் காற்றில் பறக்க விடப்பட்டதை மறுப்பதற்கில்லை என்கின்றனர் வரி ஆலோசகர்கள். ஜிஎஸ்டி அமல்படுத்தியதால் சிறப்பாக செயல்படும் மாநிலங்களுக்கு ஏற்பட்ட இழப்பீடுகளை சொல்லி மாளாது. அதுவும் நாட்டின் ஒட்டுமொத்த ஜிடிபி வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களின் நிதி ஆதாரத்தில் கணிசமாக ஜிஎஸ்டி கை வைத்துள்ளது. இதை வெளிப்படையாக விவாதம் செய்து தீர்வு காண வேண்டும் என்பதே பொருளாதார நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. ஜிஎஸ்டியை கொண்டுவர திட்டமிட்டது காங்கிரஸ் ஆட்சி, அதுவும் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோதுதான் என பிரதமர் நரேந்திர மோடி ஒருமுறை கூறினார். அதற்கு பதிலளித்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், ஜிஎஸ்டியை அறிமுகம் செய்ய திட்டமிட்டோம், ஆனால் மக்களையும் தொழில்துறையையும் பெரும் பாதிப்புக்குள்ளாக்கும் இவ்வளவு அதிக வரிகள் நாங்கள் கொண்டுவர நினைத்த ஜிஎஸ்டியில் இல்லை என்றார். அத்துடன் பிரதமர் மோடி திட்டமிடாமல் திடீரென அறிவித்த பண மதிப்பிழப்போடு ஜிஎஸ்டியும் சேர்ந்தது அனைத்து தரப்பு மக்களையும் நாட்டின் பொருளாதாரத்தையும் பதம் பார்த்து விட்டதை மறுக்க முடியுமா என நயம்பட பேசினார். தற்பொழுது 0%, 5%, 12%, 18%, 28% என்ற அளவில் ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகிறது. ஆண்டுக்கு ஆண்டு ஜிஎஸ்டி மூலம் மட்டுமே வருவாய் தொடர்ச்சியாக அதிகரித்து பல லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு குவிகிறது. நடப்பு நிதியாண்டு 2024 ஏப்ரல் மாத ஜிஎஸ்டி வசூல் இதுவரை இல்லாத அளவாக 2.1 லட்சம் கோடியை எட்டியது. அதேபோல் 2024 மே மாதம் 1.73 லட்சம் கோடி ரூபாய் வசூலாகி உள்ளது. ஜூன் மாதம் 1.74 லட்சம் கோடி ரூபாய் வசூலாகி உள்ளது. மாதம் ஒன்றுக்கு சராசரியாக ஜிஎஸ்டி வரியாக 1.70 லட்சம் கோடி ரூபாய் வசூலாகிறது. அதாவது 1.5 கோடி எண்ணிக்கையிலான கணக்குகள் மூலம் ஜிஎஸ்டி வரி வசூலாகிறது. ஜிஎஸ்டியால் பொருட்களின் விலை உயர்வு, சேவை கட்டணங்கள் அதிகரிப்பு போன்றவற்றால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இது தவிர சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறையில் ஜிஎஸ்டியால் ஏற்பட்ட பாதிப்புகளும் அதிகம். எனவே வரி பாதிப்பில் இருந்து விடுபட ஆண்டு வர்த்தக இலக்கை உயர்த்த வேண்டும் என நிறுவனங்கள் கோரி வருகின்றன. 1975-76 நெருக்கடி நிலை காலகட்டத்தில் பிரதமர் இந்திரா காந்தியின் நம்பிக்கையை பெற்ற அன்றைய வர்த்தக அமைச்சர் விபி சிங் அரசுக்கு வருவாயை பெருக்கினார். அத்துடன் பெருமளவில் வரி சீர்திருத்தத்தை கொண்டு வந்த முன்னோடியும் அவரே என்பதை நினைவு கூறுகின்றனர் மூத்த பட்டய கணக்காளர்கள். பிறகு கெல்கர் குழு அறிக்கையும் மன்மோகன் சிங் அரசின் முன்னெடுப்பும் ஜிஎஸ்டிக்கு வடிவம் கொடுத்தது. ஆனால் அதை அமல்படுத்தியது பிரதமர் மோடி தலைமையிலான அரசு. மாநிலத்திற்கு வெளியே விற்பனையாகும் பொருளுக்கு ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டியாக வசூலிக்கப்படுகிறது. மாநிலங்களுக்கு வருவாயாக வந்த வரிகள் ஜிஎஸ்டியில் ஐக்கியமாகி மத்திய அரசுக்கு வலு சேர்க்கிறது. தற்பொழுது மொத்த ஜிஎஸ்டி வசூலில் குறைந்த சதவீதம் மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. மத்திய அரசுக்கு பலவிதமான வரி வசூல்கள், வருவாய் இனங்கள் என்பதை மத்திய அரசு சிந்திக்க வேண்டும். மாநிலங்களின் வருவாயில் கை வைக்கும் ஜிஎஸ்டி இழப்புக்கு தீர்வு கண்டால் மட்டுமே கூட்டாட்சி தத்துவம் என்ற ஜனநாயகத்தின் முக்கிய மாண்பு வலுப்பெறும். ரா. தங்கபாண்டியன், நியூஸ் 7 தமிழ்.